வணக்க மக்களே, நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செம்மஞ்சேரி தான் வந்திருக்கோம். இன்றைக்கி சனிக்கிழமை. இன்றைக்கி செம்மஞ்சேரியில் என்னென்ன மீன்லாம் வருது, மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் நான் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கெலாம் வந்தாச்சுங்க. சரியான கிளைமேட்டுங்க, சூப்பராக இருந்தது, கூலிங்காக, மழை வேறு, அப்படியே லைட்டாக சாரல் மழை மாதிரி இருந்தது. இப்போ ஒரு போட்டு வந்திருக்கு. அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா கவலை மீன் வந்து இருந்ததுங்க, பெரிய பெரிய கவலை மீன். நம்ம 100 ரூபாய்க்கு கேட்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா முதல்லாம் வந்து அதிகமாக வந்தது, இப்போ வந்து கொஞ்சம் மீடியமாக தான் வந்துருக்குது கவலை மீன். பாருங்கள், சைஸ் வந்து நல்லா மீடியமான சைஸு. 100 ரூபாய்க்கு கிட்ட கூட தராங்க, 200 ரூபாய்க்கு நம்ம வாங்கிக்கலாம். ஒரு கவர் ஃபுல்லாக போட்டிங்கன்னா இப்போ 200 ரூபா. முதல்ல வந்து 100 ரூபாய்க்கு வந்து ஒரு கவர் ஃபுல்லாக கொடுத்தாங்க, இப்போ வந்து 200 ரூபாய்க்கு ஒரு கவர் ஃபுல்லாக தராங்க. மீன் வரத்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த ரேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள் வாழை கூட அதிகமாக தான் இருந்தது, சின்ன சின்ன முள் வாழை, மீடியமான சைஸ் தான் முள் வாழை. அதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோ கேட்டு வாங்கிக்கலாம். கவலை மீன் அதை போடுறாங்க பார்த்தீங்களா, ஒரு கவர், பாதி கவர் வந்து 100 ரூபா, முழு கவர் போட்டிங்கன்னா 200 ரூபா. இந்த போட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கரால் இருந்தது, எப்போயாவது மாட்டுங்க, ஏதாவது போட்டில் வந்து 1-2 மாட்டோம். இது வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து 200 ரூபா. முதல்ல 300 ரூபா சொன்னார், அதுக்கப்புறம் 200 ரூபா கொடுத்து எடுத்துங்க அப்படின்னு சொன்னார். ஒரு சின்ன பையன் கேட்டான்ட்டு அவர் கையில் கொடுத்தாரு. நம்மளுக்கு வந்து ஒன்றுலாம் வாங்கினா பத்தாது, ஒரு 4-5 வாங்கினா நம்மளுக்கு செட் ஆகும். அதனால் இதை பார்த்துட்டு நம்ம கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க. போட்டும் வந்து அதிகமாக போகல, கடலுக்கு கம்மியாக தான் போச்சு. இந்த கட்டுமரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான மீன்லாம் வச்சுருந்தாங்க, வெள்ளைக்கிழங்கா மீன், நண்டு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த நண்டு மொத்த நண்டும் பார்த்தீங்கன்னா 600 ரூபா சொன்னாங்க. ஒருத்தர் வந்து 200 ரூபாய்க்கு கேட்டார், அது தனியாக பிரிச்சும் கொடுத்தாங்க 200 ரூபாய்க்கு. எவ்வளோ நடத்துகிறாங்க நீங்களே பாருங்கள். யார் சொல்கிறது ஒன்றும் தெரியலையா, உள்ள போய் நீ பார்த்தியா? போடு, கையே வர மாட்டேங்குது உங்களுக்கு. பெருசாக ஒன்று போடு, கை வைக்க. நல்லா ஒரு 2 கிலோ அந்த சைஸில் வந்து திருக்க மீன்லாம் ஒரு போட்டில் ஃபுல்லாகவே இருந்ததுங்க. ஒரு 2-3 திருக்க மீன் இருந்தது. ஒரு மீன் பார்த்தீங்கன்னா 300 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து பார்கெயின் பண்ணி 200 ரூபாய்க்கு வாங்கலாம். அதுக்கப்புறம் அதே போட்டில் பார்த்தீங்கன்னா நண்டு இருந்தது, பெரிய பெரிய நண்டு பாருங்கள், பொட்டு நண்டு இருக்குது பாருங்கள். ஒருத்தவங்க மொத்தமாகவே கேட்டாங்க, 400 ரூபாய்க்கு கேட்டாங்க. அது மொத்தமாக வந்து 400 ரூபாய்க்கு ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. கம்மியாக தான் இருந்தது, நண்டு தான் இருந்தது. இது வந்து பெரிய மீனுக்கு போட்ட வலை, அதில் வந்து நண்டு தான் மாட்டி இருந்தது, அதனால் நண்டை ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு போட்டு வருது, அந்த போட்டில் என்ன மீன் வருதுன்னு பார்க்கலாம். கூட்டமே இல்லை பாருங்கள், நீங்கள் சனிக்கிழமை மட்டும்லாம் கூட்டம் இல்லை. நாளைக்கெலாம் வந்து போட்டு போமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த போட்டில் மட்டும்தான் கொஞ்சம் நல்ல மீன்லாம் இருந்தது, சங்கரா மீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெலை மீன் அதெல்லாமே இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடலில் வந்து காற்று அதிகமாக இருந்ததுனால போட் வந்து அதிகமாக போகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கம்மியான போட் தான் போயிருந்தது, அதனால தான் மீன் வந்து அதிகமாக வரல அப்படின்ட்டு இருந்தாங்க. நாளைக்கு வந்து ரொம்ப டவுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாளைக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நாளைக்கு வாங்க. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெலை மீன், அதுக்கப்புறம் வரிப்பாறை மீன், இந்த மீன்லாம் இருந்தது. இந்த போட்டில் மட்டும்தான் சூப்பரான மீன்லாம் இருந்தது. மற்ற எல்லா போட்லேயும் பார்த்தீங்கன்னா கவலை மீன், நண்டு அந்த மாதிரி தான் இருந்தது. வந்த உடனே வந்து சங்கரா மீன் தான் எடுத்தாங்க. ஒருத்தர் வந்து வெலை மீன் எடுத்தார். ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பண்ணுறதுக்குள்ள நமக்கு டப்பா 500 ரூபா. சரி 600 எடுத்துருவோம். டோமினிக் சார் அண்ணா கரெக்டாக தான் சொல்லுவேன் நான். 500 700 கொடுங்க. பதினது எல்லாம் மீன் தானே? நல்ல மீன் சங்கரா இருக்குல்ல. சரிண்ணா, ரொம்ப குறைக்கலாம். அது வெலை மீன். மீன் இது மீன் கிடச்சிது, அது நண்டு கிடச்சிது. அண்ணா 700 கரெக்டாக இருக்குண்ணா, அதெல்லாம் வராது. ஒரு போட்டில் பார்த்தீங்கன்னா முரல் இருந்தது, 2 வகையான முரல், உருட்டை அப்புறம் சப்பை ரெண்டுமே இருந்தது. உருட்டை தான் கொஞ்சம் ரேட் அதிகமாக போகும், கலிங்க முரல்னு சொல்லுவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பை இருக்கும், அது வந்து ரேட் அதிகமாக போகாது. இந்த பெரிய மீன் இந்த வாழைண்ணா 200 ரூபாண்ணா. இதே மாதிரி வாழை 150 300 சொல்லுவாங்க கிடப்போம். 2 சேர்ந்தா ரேட்டு சேர்ந்தாவா? சரி 300 ரூபா கொடுத்து. நான் அங்கே இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை,
கூட்டமே இல்லை, இன்றைக்கி சுத்தமாக கூட்டமே இல்லை. கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்தது. மீன் விரதம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இப்போ ஒரு போட்டு வந்துருக்குது. அந்த போட்டில் வந்து என்னென்ன மீன்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். எல்லாமே பொடி மீன் தாங்க, சின்ன சின்ன மீன் தான். கவலை மீன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாறை மீன், அந்த மாதிரி மீன் தான் வந்துருந்தது. கவலை மீன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 ரூபாய் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி பாறை மீன், அதுக்கப்புறம் வெள்ளை சுதும்பு, அப்புறம் காரப்பொடி எல்லாமே இருந்தது. எல்லாம் மிக்ஸ் ஆகிருந்தது. நம்மளுக்கு எந்த மீன் தேவையோ அந்த மீனை பொறி போட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம 100 ரூபாய்க்கு கேட்டாலும் 100 ரூபாய்க்கு தராங்க. இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால தான் அந்த ரேட்டு. நாளைக்கெலாம் வந்தீங்கன்னா அந்த ரேட்டு கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டுமரம். இந்த கட்டுமரத்தில் பார்த்திங்கன்னா கவலை மீன்லாம் கூறு கட்டி வச்சுருந்தாங்க பாருங்கள். இந்த கவலை மீன்லாம் பாருங்கள், கூறு வந்து 200 ரூபாவா. நம்ம வந்து 2 கூறாக வந்தீங்கன்னா 300 ரூபாய் கூட தராங்க. நல்லா பெரிய பெரிய கவலையாக இருந்தது, பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்தது. இந்த மீன் பாருங்களாம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்ததுங்க. கோழி மீன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளூ கலரில் இருந்தது, எல்லாம் லைவாக தான் இருந்தது. இந்த மீனை வந்து உரிச்சு தான் சாப்பிட முடியுமா, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் யாரா சாப்பிட்டுருந்தீங்கன்னா எப்படி இருந்துருக்குமா மறக்காம சொல்லுங்கள். தோல் உரிக்கணும். கட் பண்ண மாட்டியா? கொடுக்க சொல்றாங்க. 200 ரூபாய் தானே மீன் கட் பண்ண மாட்டியா? வாடாமா. இந்த மீன் உரிச்சு வச்சிருக்காங்க. ஒரு மீன் சாம்பிளுக்கு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். சென்டர் முள்ளு ஒன்று தான் இருக்கும். மீன் பேர் என்னது? இதா கோழி மீன் தான். கோழி மீனா? நம்ம ஆளுங்க சொல்கிற இடத்து குறவாய மீனுன்னு சொல்லுவாங்க. குறவாய் மீன். குறவாயம். இந்த மீனை வந்து தோலை ஃபுல்லாக உரிச்சிட்டு சாப்பிட்டா கறி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மீன் நீங்கள் யாராவது சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத. இன்றைக்கி வந்து சம்மஞ்சேரியில் பார்த்தீங்கன்னா மீன் வந்து அந்தளவுக்கு வரலைங்க, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா மீன்பிடி தடைக்காலன்றதுனால மீன் இல்லையா, இல்லை காற்று அதிகமாகன்றதுனாலன்னு தெரியல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. நன்றி.